ஹாய் காய்ஸ், வாங்க இன்றைக்கி நான் கித்தூள் கருப்பட்டில் நல்ல டேஸ்ட்டாக வட்டலாப்பம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன். கித்தூள் கருப்பட்டி எங்களுக்கு லேசியில் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. சில இடத்துல போய்க்கு ஏமாற்றியும் விற்பாங்க. நான் பொதுவாக கித்தூள் கருப்பட்டி எடுப்பேன் கொலம்போல பெட்டாவில் ஈக்கிற லத்தீஃபியா ஸ்டோரில் எடுப்பேன். அது பழைய கடையுண்டு நல்ல ஈக்கிற சாமனம்னா ஒரிஜினல் சாமனம் தான் ஈக்குது. எனவே நான் அங்கே எடுப்பேன். அங்கே இந்த முறை ரமலானில் 2800 கருப்பட்டி விற்று கொண்டு இருந்தாங்க. கித்தூள் கருப்பட்டி 1 kg. நான் போக்கில் அது முடிஞ்சிருந்துச்சி. எனவே அதுக்கு அடுத்த கடை சென்ட் அந்தோனிஸ் என்ற கடை, அது கேக் ஷாப், அங்கேயும் நல்ல சாமனம் ஈக்குது. நான் அங்கே கித்தூள் கருப்பட்டி 1 kg எடுத்தேன் 1700. அதுவும் நல்ல டேஸ்ட் ஆயிடுச்சு. வாங்க இப்போ நாங்கள் வட்டலாப்பத்தை செய்ய போவோம். கருப்பட்டியை இடித்து எடுத்து அதில் ஒரு அரை கப் தண்ணியை சேர்த்து லோ ஃப்ளேமில் அதை அப்படி மெல்ட் ஆக விடுங்க. எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் இப்படி மெல்ட் ஆனதுக்கு பின்னால் அதை ஃப்ளேம்லேருந்து இறக்கி அதை ஆற விடுங்க. 1 கிலோ கருப்பட்டிக்கு நாங்கள் 25 முட்டை சேர்க்கணும். நான் இங்கே 25 முட்டையை ஒரு பவுலில் சேர்த்து இப்படி ஒரு விஸ்கால் அந்த முட்டை எல்லாத்தையும் கொஞ்சம் அடிச்சுக்கொள்கிறேன். முட்டை எல்லாத்தையும் இப்படி நாங்கள் பீட் பண்ணதுக்கு பின்னால் கருப்பட்டி நல்லாவே ஆறிட்டிண்டா இதில் நாங்கள் எல்லா கருப்பட்டியும் சேர்க்கணும். சேர்த்து முட்டையும் கருப்பட்டியும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நாங்கள் இதை ஒரு விஸ்கால் நாங்கள் பீட் பண்ணிக்கொள்ளணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நாங்கள் நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ண போக்கில் நான் செய்கிற மாதிரியே பீட் பண்ணுங்க. அப்போ தான் பபிள்ஸும் நல்லா வரும். உங்களுக்கு இதை கையாலேயும் அடிக்க இயலும். ஆரம்பமாக செய்கிற ஒருத்தரின்னு இப்படி விஸ்கால செய்யுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஈக்கும். இப்போ பாருங்கள், முட்டையும் கருப்பட்டியும் நல்ல ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நாங்கள் ஏலக்காய் சேர்க்கணும். ஏலக்காயில் 2 வகை ஈக்குது. க்ரீன் கலருக்கு ஒரு ஏலக்காய் ஈக்கும், இன்னொரு ஏலக்காய் எல்லோ கலருக்கு ஈக்கும். க்ரீன் கலருக்கு ஈக்கிறே தான் ஒரிஜினல் ஏலக்காய். அது எங்களுக்கு பெட்டால் லத்தீஃபியா ஸ்டோர் கேக் ஐட்டம்ஸ் விற்கிற கடைகளில் வாங்கி கொள்ளையிலும். ஒரு 200 எங்களுக்கு தருவாங்க, ஒரு 50 ஏலக்காய் மாதிரி. இந்த க்ரீன் கலர் ஏலக்காயில் ஒன்று போட்டேன்டாலும் ஸ்வீட்டுகளுக்கு நல்ல வாசமாக ஈக்கும். அதில் 20 நீங்கள் இடித்து இந்த வட்டலாப்பத்தில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து நாங்கள் இந்த மிக்சிங்கை நல்லா பீட் பண்ணணும். நல்ல பபிள்ஸ் வரணும். அப்போ தான் வட்டலாப்பம் நல்லா பர்ஃபெக்டாக வரும். நான் பீட் பண்ணுற மாதிரியே நீங்கள் இப்படி தொடர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மேல்கால நல்ல பபிள்ஸ் மாதிரிலாம் வந்திக்குது. இப்போ நான் இதில் நல்ல இறுக்கமான தேங்காய்பால் நல்ல இறுக்கமாக ஈக்கணும். அதில் நான் ஒரு சின்ன டீ கப்பில் 2 சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்றேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டை பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு கருப்பட்டியோட இனிப்பே கணக்கிண்டா ஓகே. அப்படி இல்லை உங்களுக்கு நல்ல இனிப்பு வைக்கணுமெண்டா ஒரு 100 கிராம் சீனியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் பீட் பண்ண போகல கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக கையை நல்லா வீசி நல்லா பீட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல மாதிரி பபிள்ஸ் எல்லாம் வரும். இப்படி நான் தொடர்ந்து இன்னொரு 5 நிமிஷம் பீட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா பீட் ஆகிட்டு இப்போ இது நல்ல கணக்கு. இப்போ நாங்கள் இதை ஒரு வடியால் நாங்கள் வடித்து கொள்ளணும். உங்கள்கிட்ட 2 வடி இருந்தேண்டா 2 வடி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை 1 இருந்தேண்டா 1வது தரக்கு இப்படி வடித்து எடுத்ததுக்கு போகிறோம். இதை நல்லா நீங்கள் கழுவினதுக்கு பின்னால் 2வது முறை வடிங்க. ஏன்னா முட்டைற பிலால் எல்லாம் இதில் இப்போ 1வது முறை வடித்த சரி அதில் ஈக்கும். அதனால் நல்லா கழுவிட்டு 2வது முறை நீங்கள் வடித்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி நான் 2 தரக்க இந்த மிக்சிங்கை நான் வடித்து எடுக்கிறேன்.
வடித்ததுக்கு பின்னால் நாங்கள் எப்பயும் வெனிலா எசன்ஸ் சேர்க்க போக்கல இப்படி வந்து நாங்கள் வடியால் வடித்ததுக்கு பின்னால் தான் சேர்க்கணும். வட்டலாப்பம் சேர்ப்போல் லாஸ்ட்டாக தான் நாங்கள் வந்து வெனிலா எசன்ஸை சேர்க்கணும். அப்போ தான் நல்ல வாசம் வந்து கொடுக்கும். இங்கே நான் 1 kg கருப்பட்டிக்கு நான் வந்து 6 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். சேர்த்து நான் அகெயின் ஃபாஸ்ட்டாக நல்லா இப்படி பீட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் ஒரு கொஞ்ச நேரம் பீட் பண்ணால் போதும். ஒரு 2-3 நிமிஷம் பீட் பண்ணால் போதும். ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் வந்து 1 இன்ச் அளவு 1.5 இன்ச் அளவுக்கு நான் வந்து தண்ணியை கொதிக்க வச்சிக்கிறேன். இப்போ இந்த மிக்சிங்கை நாங்கள் வட்டலாப்ப கோப்பையில் ஊற்றப்போக்கில் முக்கால்வாசிக்கு தான் ஊற்றிக்கொள்ளணும். அதாவது மேலால் 1 இன்ச் விளங்கணும். இதை நாங்கள் அந்த ராசூலுக்கு வைக்கும் போது நல்லா பீட் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக நல்லா நாங்கள் இப்படி ஒரு செகண்ட் அளவுக்கு நாங்கள் பீட் பண்ண போதும். நல்லா இப்படி பீட் பண்ணிவிட்டு நாங்கள் அது உள்ளுக்கு வைக்கணும். அப்போ தான் வட்டலாப்பம் நல்லா பொங்கி பசந்தாக வரும். பாருங்கள், இப்போ தண்ணியும் கொதிச்சிக்கு இந்த கோப்பையை நான் அது உள்ளுக்கு வச்சு இப்படி மூடுறேன். மேலுக்கால ஒரு பாரமாக ஏதாவது ஒன்றை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. பொதுவாக வட்டலாப்பம் ஹை ஃப்ளேமில் 25 நிமிஷம் நாங்கள் வந்து அதை வந்து வேக வைக்கணும். எனக்கு கோப்பை கொஞ்சம் சின்னனால எனக்கு 20 நிமிஷம் தான் போச்சு. இப்போ 20 நிமிஷத்துக்கு பின்னால் நான் பார்க்குறேன். ஒரு கத்தியோண்டு நாங்கள் குத்தி பார்த்தோம்னா சரி, அதில் எதுவும் ஒட்டுறமா இல்லாட்டி வட்டலாப்பம் நல்லா பர்ஃபெக்டாக வெந்தின்னு அர்த்தம். பாருங்கள், இதுதான் நான் செஞ்ச வட்டலாப்பம். உண்மைக்குமே இந்த வட்டலாப்பம் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. பலரும் சொல்லுவாங்க நாங்கள் சீனியில் செய்கிறோம் நல்ல டேஸ்ட் ஆகிக்குது, சீனி கருப்பட்டில் செய்கிறோம் நல்ல டேஸ்ட் ஆகிக்குதுண்டு. ஆனால் நீங்கள் எப்போ சரி உங்களுக்கு சல்லிக்கும் கூட கிடைச்ச டைமுக்கு இப்படி கித்தூள் கருப்பட்டி எடுத்து இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்களே. அதுக்கப்புறம் எப்பயுமே நீங்கள் இப்படி தான் செய்வீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.